ஐம் ரித்திகா ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி. ஸோ இப்போ நம்ம ஓட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்ல நிறைய பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பட் வந்து லைக் ஒயின் ஷாப் எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏன் வந்து அதை க்ளோஸ் பண்ண மாட்றாங்க? இதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து நிறைய இம்பேக்ட் இருக்கு. பட் வந்து கவர்மெண்ட்டே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் ஓட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்க, இது ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ண அப்படி நிக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து ஓட் பண்ணுவேன். ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்ல யாரு வேணாலும் வந்து நீங்க நில்லுங்க, ஆட்சி பண்ணுங்க. பட் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, கெடுதல் எதுக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் இட் சார். சரி, நான் என்ன கேட்கிறேன், வரக்கூடிய நிறைய கட்சிகள் வந்து மது ஒழிப்போம், மது விலக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பிரச்சாரத்தை முன்வச்சாலுமே கூட யார் இதை வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு நீங்க எதை வச்சு நம்புவீங்க? ஸோ எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கோம். பட் எல்லாருமே சொல்றாங்க நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு. பட் யாருமே இப்போ க்ளோஸ் பண்ணல. மேபி நியூவா வர்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் மேம். புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. ஓகே, நீங்க பேசுனது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. டாஸ்மார்க்கை முற்றிலுமா ஒழிக்க மூடணும், கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவதனால நிறைய ஃபேமிலி பாதிக்கப்படுறாங்க. உண்மை, ஃபேமிலிகள் பாதிக்கப்படுறாங்க. டாஸ்மார்க் மூடணும், அரசாங்கத்துடைய கொள்கையும் அதுவா தான் இருக்கு. ஆண்ட கட்சியும் சரி, ஆளக்கூடிய கட்சியும் சரி, அதுவா தான் இருக்கு. வரக்கூடிய தேர்தலை புதுசா களம் காணக்கூடிய நபர்களும் அதை தான் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா டாஸ்மார்க் மூலமா வருமானங்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு வருது. அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இன்கமை வேற எந்த துறையில இருந்து நம்ம எடுக்கலாம்? அதுக்கான ஒரு மாற்று திட்டம் உங்ககிட்ட இருக்கா? இளைஞர்கள் என்னென்ன திட்டங்கள் மூலமா எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? அரசாங்கத்தை நம்ம சொல்லாமா? புதுக்கோட்டையில வேற ஏதாவது ரிசோர்ஸ் இருக்கும், இதை வச்சு நீங்க வந்து அரசுக்கு வருமானம் ஈட்டலாம், மதுக்கடைகளை மூடலாம் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்கு? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத தாண்டி நீங்க வந்து ஒயின் ஷாப் ஓகே, பட் வந்து அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்களோட இன்கம்காக மட்டும் நிறைய ஃபேமிலிஸோட லைஃபை வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்றீங்களா? அதுதான், அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கறதா எல்லாருடைய பாலிசியும் கூட. அதை கம்ப்ளீட்டா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வேற எந்த துறையில இருந்து எடுக்கலாம்? உங்களுடைய கருத்தை நான் மறுக்கல, உங்க கருத்தை நாங்க கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் எல்லாருக்குமே எதிர்பார்க்கணும் கூட. இதுக்கு மாற்று திட்டம்னு ஒண்ணு இருக்கும்ல, என்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு, தமிழ்நாடு அரசுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு, அரசுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு வேற என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம், வேற எங்க இருந்து நம்ம பெருக்க முடியும்? உங்ககிட்ட இருக்க ஐடியா ஒன்று ரெண்டு சொல்லுங்க. ஸோ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனலைசேஷன். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அப்போ டேலி பண்ணுறதுக்கு இப்போ ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நல்ல விஷயத்துலேருந்து எப்படி இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஆயிடும் சார். ஓகே, நீங்க முதல் முறை ஓட்டு போட போறீங்களா? எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? ஒரு ஓட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு? My name is Hemant Kumar. I am studying third year AML. I am coming from Trichy. என்னோட முதல் வாக்குரிமை வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லதா எல்லாமே இருக்கணும், ஒரு புதிய விடியல் பிறக்கணும்னு சொல்லி தான் என்னோட ஓட்டை நான் போட போறேன். என்னோட முதல் வாக்குரிமை வந்து எப்படி இருக்கணும்னா, சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் மக்கள் பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு தரணும். பெண்கள் பாதுகாப்பு தான் நம்ம நாட்டில் வந்து ஒரு கிடைக்காம இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி விவசாயம், அதே மாதிரி தண்ணி பிரச்சனை எதுவுமே வந்து சரி செய்யாம அப்படியே தான் இருக்கு. ஒரு கஷ்டப்படுறவங்க சொந்த வீடு கூட இல்லாம இன்னமும் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ரொம்ப தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதெல்லாம் வந்து சிறந்த முறையில் அமைஞ்சு தரணும்னு சொல்லி என்னோட ஆசை எல்லாமே இருக்கு. புதிய தலைவருக்கு நாங்கள் வழிவிட நாங்கள் ஆசைப்படுறோம்.